அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு சீரியஸ். இனி நம்ம இந்த சேனலில் எஜுகேஷன் இந்த சேனலில் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான என்னென்ன சிலபஸோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்தியன் பாலிட்டி இது சம்மந்தமாக இது ஒரு பெரிய சீரியஸாக போகும். இதோட இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியன் பாலிட்டியை நம்ம ஏன் படிக்கணும், இதுக்கான என்ன தேவை இருக்குது அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அது யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், அல்லது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், அல்லது எனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இதில் எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலுமே இந்தியன் பாலிட்டிக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. குறைஞ்சபட்சம் 20% ஆஃப் கொஷின்ஸ் ஆகுது இதிலேருந்து எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A அந்த குரூப் 4க்கு இல்லாமல் ஒரு டிகிரி ஆப்ஷன்ஸ் உள்ள அல்லது ஒரு +2 ஆப்ஷன்ஸ்க்கு மேலே நீங்கள் படிக்க போயிட்டீங்கனாலே அங்கே ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது உங்களுடைய கொஷின்ஸில் இந்தியன் பாலிட்டியாக இருக்கும். இதில் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடும் வரனால இது ஹிஸ்ட்ரி மாடர்ன் இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியிலையும் வரும். அதுபோக இந்தியன் பாலிட்டியில் நிறைய முக்கியமான விஷயங்களும் இருக்குது. சரி, இப்போது ஒன்றா நம்ம பார்த்துட்டு வருவோம். இந்தியன் பாலிட்டியை நீங்கள் நார்மலாக படிக்கிறதுக்கு என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா, மொத்தம் ஒரு 6 புக்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த், அடுத்து டிடி பாசு, அடுத்து சுபாஷ் ரஷ்யாப், அடுத்து பிஆர்எஸ் லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச், அடுத்து indianqanun.orgன்ற அந்த வெப்சைட்டை நீங்கள் கண்டினியூஸாக விசிட் பண்ணிங்கன்னா அதில் எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸும் இருக்கும். நீங்கள் என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேணால் கூட அதில் எடுத்து சர்ச் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து பேராக் பை பிஎம் பக்சி. இந்த 6 புக்ஸையுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப கிளியராக இருப்பீங்க. எல்லா விதமான ஆன்சரும் நீங்கள் வாஷ் பண்ணியிருப்பீங்க. அல்லது என்னால் படிக்க முடியல, படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அது விருப்பமாக இருக்காது. அவங்களுக்கு வீடியோவை ஒரு இடத்துல சொல்லும்போது இன்னொருத்தவங்க அதை கன்வே பண்ணும்போது அது ஈஸியாக அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிக்க முடியும், அது மைண்டில் நிற்கும்ன்றனால இந்த சீரியஸ் ரொம்ப பெரிய சீரியஸாக போகிறது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். தினமும் போட்டால் கூட 3 மாதத்துக்கு மேலே ஆகும். அவ்வளோ லென்த்தான சீரியஸாக தான் போகும். ஆனால் ரொம்ப கிளியராக உங்களுக்கான அத்தனை சிலபஸையும் நம்ம கவர் பண்ணிடலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ இந்தியன் பாலிட்டியில் நம்ம இதெல்லாமே பார்க்க போகிறோம்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். இது முதல்ல கான்ஸ்டியூஷன்னா என்ன, இது இன்ட்ரொடக்ஷன். கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபேத் ஆஃப் ஆஸ்பிரேஷன்ஸ். அதாவது பல்வேறு மக்களோட நம்பிக்கைகளை ஒரு டாக்குமெண்ட்டாக கொண்டு நிறுத்தி அதாவது நியாயமான நம்பிக்கைகளை ஒரு டாக்குமெண்ட்டாக கொண்டு நிறுத்தி தர்றது தான் கான்ஸ்டியூஷன். ஏன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம பார்லிமெண்ட்டில் ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க. அந்த லா பாஸ் பண்ண பின்னாடி அது எக்ஸிக்யூட்டிவாக மாறிடுது, அது செயல்படுத்த போடுது. ஆனால் அந்த லா கான்ஸ்டியூஷனுக்கு அணைமொழியாக இருக்குது, அதாவது முரண்பாடாக இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஒன்று சொல்லுது, ஆனால் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணலாம் இன்னொன்று சொல்லுது. அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது அதை ஷட் டவுன் பண்ணி அந்த லாக்கு நல் ஆர் வாய்ட் லான்றுவாங்க. ஏன்னா நாட்டில் எல்லா இயக்கமும் எதை பொறுத்து இருக்குன்னு கேட்டால் கான்ஸ்டியூஷனை பொறுத்து தான் இருக்கும். அப்போ கான்ஸ்டியூஷனை பொறுத்து தான் நீங்கள் லா சேஞ்ச் பண்ண முடியும், கான்ஸ்டியூஷனை பொறுத்து தான் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ண முடியும், கான்ஸ்டியூட்டிவ் பொறுத்து தான் லெஜிஸ்லேச்சர் அதாவது பார்லிமெண்ட் இயங்க முடியும். அப்போ எல்லாத்துக்குமே என்ன பேஸாக இருக்குன்னு கேட்டால் கான்ஸ்டியூஷன். அதனால தான் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி இது 3க்குமே எல்லாத்துக்குமே ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு கேட்டால் கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது. உதாரணத்துக்கு இந்தியாவில் ஷ்ரேயா சின்ஹான்னு சொல்லி ஒரு கேஸ். இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா, செக்ஷன் 66A ஆஃப் ஐடி ஆக்டின் கீழே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்லேருந்து ஒரு மெசேஜை ஒருத்தவங்க அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு 3 வருஷத்து வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம், அது தவறான மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் பாஸ் பண்ணப்படுது. அப்போ சட்டம் பாஸ் பண்ண பின்னாடி அந்த சட்டத்தை கேள்வி கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இந்தியா கான்ஸ்டியூஷன் கொடுத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 19(1)A அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேச்சுரிமை சுதந்திரத்தை இது தடுக்குது. அதனால் இந்த சட்டம் கான்ஸ்டியூஷனுக்கு அணைமொழியாக இருக்குது, அதனால் இது ஒரு நல் ஆர் வாய்ட் லா அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ பேஸ் என்னவா இருக்குன்னு கேட்டால் கான்ஸ்டியூஷன் தான் பேஸாக இருக்குது.
அப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசன்ஸுக்கும் இடையக்கூடிய ரிலேஷன்ஸை வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் செக்டாரில் நம்ம தரணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். சரி, இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் எதுவுமே நீங்கள் வந்து காப்பி பண்ணணும் அதில் பொறுமையாக நிப்பாட்டி எழுதுன்ற அவசியம் இல்லை. நம்ம கீழே ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் சேர்ந்துருங்க. அதில் வந்து கண்டினியூஸாக இந்த டாக்குமெண்ட்ஸு, இந்த நோட்ஸு எல்லாத்தையுமே நம்ம அதில் நம்ம போட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, இதில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னால் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எனாக்டட் வர்சஸ் எவால்வ்டு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வேரியஸ் டைப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்குது. இதில் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கோங்க. நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஏன் அப்படின்னா அது ஒன் சிங்கிள் டாக்குமெண்ட்டில் இருக்கிறது. அதுக்கு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேட்டால், இந்திய அரசியலமைப்பு கேட்டால் ஒரு புக்கில் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. எல்லா ஆர்டிகல்ஸ், எல்லா ஷெடியூல்ஸும் இருக்க மாதிரி ஒரு புக்கில் எடுத்து கொடுத்துட முடியும். ஆனால் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்றது அப்படி கிடையாது. அது சில லாஸ் தான் ரிட்டன் ஆகிருக்கும், எல்லா லாஸுமே ரிட்டனில் இருக்காது. இந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரே புக்கில் இருக்கும். ஆனால் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு புக்கில் இருக்காது, ஆனால் ஒரு லைப்ரரி முழுக்க அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய கன்வென்ஷன்ஸு, பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லாம் தனித்தனியாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அது ஒரு பெரிய செக்டாராக இருக்கும். அதாவது அதை கிளியர் பண்ணுறதுக்கே நிறைய எக்ஸ்பர்ட்டை வச்சுருப்பாங்க. அவங்க சொல்லி அதை பண்ணுவாங்க. ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கும் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கும் தான் இருக்க வித்தியாசம். பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக ஒரு புக்காக இருக்கும், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக ஒரு புக்காக இருக்காது. அது ஒரு லைப்ரரி மாதிரி தனித்தனியாக நிறையா இருக்கும். ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு கேட்டால் முக்கியமாக யூஎஸ், இந்தியாலாம் ரிட்டன் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுறோம். அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கான எக்ஸாம்ஸ்லாம் எந்த நாடுனா யூகே, நியூசிலாண்டில் வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, அடுத்து எனாக்டட் வர்சஸ் எவால்வ்டு கான்ஸ்டியூஷன் அப்படின்னா, எனாக்டட் கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னா, அது ஒரு சிங்கிள் டேயில் எனாக்ட் பண்ணி அன்னையிலேருந்து நடைமுறைக்கு வருது, இந்த லா எல்லாம் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்ட்டுருவாங்க. எவால்வ்டு அப்படி கிடையாது. இப்போ எனாக்டட் கான்ஸ்டியூஷன்னா இந்தியா, யூஎஸ் எல்லாமே எனாக்டட் கான்ஸ்டியூஷன். இப்போ இந்தியா எப்படி எனாக்டட் கான்ஸ்டியூஷன்றோம்? இந்தியாவில் 1946 கேபினட் மிஷன் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும்னு சொல்லி. அப்புறம் ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கி நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ண சொல்லி பொறுப்புகளை கொடுக்குறோம். அதில் அம்பேத்கர் தான் தலைமையாக இருக்கார். அதில் வந்து கடைசியில் 26 ஜனவரி 1950 அந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் ஆகி அன்னையிலேருந்து 26 ஜனவரி 1950 நடைமுறைக்கு வருது. அதாவது ஒரு நாளில் நடைமுறைக்கு வந்துடுது. அதுதான் எனாக்டட் கான்ஸ்டியூஷன். அதே போல் யூஎஸில் பார்த்திங்கன்னா அது ஒரு காலனி ஆதிக்க நாடுகளாக நிறைய நாடுகள் பிரிஞ்சிருக்கு, காலனி ஆதிக்க பகுதிகளாக. அப்புறம் ஃபிலாடெல்ஃபியா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறோம். அந்த தீர்மானத்துக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூஎஸில் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு செட் ஆஃப்குள்ளே நடந்ததுனால இதை வந்து எனாக்டட் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். ஆனால் எவால்வ்டு கான்ஸ்டியூஷன்னா அப்படி கிடையாது. அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை, கன்வென்ஷனு, ஒரு அந்த கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக சில பேர் சொல்லக்கூடிய கமெண்ட்ரிஸும், முக்கியமான மக்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ரிஸும் கூட அதை கான்ஸ்டியூஷனாக அவங்க ஏற்றுக்குவாங்க. எக்ஸ்பர்ட் வியூஸ் கூட வந்து அவங்க கான்ஸ்டியூஷனாக கன்சிடர் பண்ணுவாங்க. இதுதான் எனாக்டட் கான்ஸ்டியூஷனுக்கும் எவால்வ்டு கான்ஸ்டியூஷனுக்குள்ள வித்தியாசம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா, இங்கே ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் ஜுடிஷியரி தான் எல்லாத்துலேயும் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹையஸ்ட் அத்தாரிட்டி எதுவாக இருக்குன்னு கேட்டால் ஜுடிஷியரி தான் இருக்குது. அதே போல் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பார்த்துட்டிங்கன்னா அங்கே பார்லிமெண்ட் தான் சுப்ரீம். இதை வந்து டிலோம் அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு அவரோட கோட் இருக்குது. அதாவது, இங்கிலீஷ் பார்லிமெண்ட் கேன் டூ எனி திங் எக்ஸப்ட் கன்வெர்ட்டிங் எ மேன் இன்டு எ உமன் இன்டு எ மேன். அதாவது ஒரு ஆங்கில பாராளுமன்றம் நினைத்தால் ஒரு ஆணை பெண்ணாக மாற்றுவதை தவிர, ஒரு பெண்ணை ஆணாக மாற்றுவதை தவிர எல்லாவற்றையும் அந்த பாராளுமன்றத்தால் செய்ய முடியும் அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு கோட் அவருடையது. அதுதான் பார்லிமெண்ட் சுப்ரீம் அப்படின்றது. இந்த பார்லிமெண்ட் சுப்ரீமாக இருந்தால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஜுடிஷியரியில் இருந்தால் சில பார்லிமெண்ட் வந்து ஒரு இடத்துல சுப்ரீமாக இருக்குன்னா அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே ஜுடிஷியரி வந்து பிக்கர் ரோலாக ப்ளே பண்ணும்போது அதில் சில நன்மைகள் இருக்குது. சரி, அடுத்த டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் வந்து யூனிட்ரி விசஸ் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் அப்படின்வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ யூனிட்டரி கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னா, இங்கிலாண்டில், சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே யூனிட்டரி கான்ஸ்டியூஷன். இப்போ இந்த இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜில்
இந்த ரவுண்ட் இருக்குல்ல மேலே, அது எக்ஸு, அதாவது சென்ட்ரல். உள்ளே இருக்குல்ல சின்னது இதெல்லாம் ஸ்டேட்ஸு. இந்த புள்ளியாக இருக்கலாம் ஸ்டேட்ஸு. இப்போ X1 வந்து அமல்படுத்தப்படும் போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அது என்ன அமல்படுத்தப்படுதோ அதை உள்ளே செயல்படுத்தி தான் ஆகணும். இப்போ இந்த ஒய்க்கு எந்த விதமான அதிகாரமே இல்லை, தனிப்பட்ட அதிகாரம் இல்லை, சென்ட்ரல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது எல்லாமே. அதுதான் யூனிட்டரி கான்ஸ்டியூஷன். பவர்ஸ்லாம் சென்ட்ரலைஸ்டாக இருக்கும், அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ன்றதுக்கு வேலையே இல்லை. இதுதான் யூனிட்டரி கான்ஸ்டியூஷன். இப்போ ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான டெஃபினேஷனும் கிடையாது. ஆனால் எப்படி ஃபெடரல்னு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த கான்ஸ்டியூஷனை நம்ம யூஎஸ் கான்ஸ்டியூஷனோட மேட்ச் பண்ணி பார்ப்போம். அப்படி யூஎஸ் கான்ஸ்டியூஷனை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கான்ஸ்டியூஷன் யூஎஸ்ஸுடைய ஃபெடரல் தன்மையோடு இது செட் ஆகுது அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனை ஃபெடரல்னு எடுத்துக்குவாங்க. இதுதான் ஃபெடரல் கான்ஸ்டியூஷனா இல்லையா அதான் டெஃபினேஷனாக இருக்குது. ஏன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப ஓல்டஸ்ட் கான்ஸ்டியூஷனாக ஃபெடரல் கான்ஸ்டியூஷனாக இருக்கிறது வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன். அதனால் அதை தான் பேஸாக ரெஃபரன்ஸாக எல்லாருமே வச்சுருக்காங்க. யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் அப்படி தனித்துவமாக இருக்குது. அதெல்லாம் இருந்தால், அந்த தனித்துவம்லாம் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனும் அதுவும் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் சொல்லிடுவாங்க. அப்படின்றனால தான் அதை நம்ம பேசுகிறோம். சரி, ஃப்யூச்சர் ஆஃப் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் ஒரு 5 டெஸ்ட் இருக்குது. இந்த 5 டெஸ்ட்டையும் எடுத்தோம்னா ஒரு கான்ஸ்டியூஷன் ஃபெடரலாக இல்லை யூனிட்டரி கான்ஸ்டியூஷனாக தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். அங்கே டியூவல் கவர்மெண்ட் இருக்கணும். ஒன்று சென்ட்ரல், இன்னொன்று ஸ்டேட்டு. இந்த ரெண்டுக்குமே தனித்தனி பவர் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். அடுத்து செகண்டு, அது ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக இருக்கணும். சரி, அடுத்து தேர்டு, அங்கே சூப்பர்மேசியாக கான்ஸ்டியூஷனாக தான் இருக்கணும். அதாவது இருக்கிறதுலே உயர்ந்த தன்மை எதுக்கு இருக்கும்னு கேட்டால் அந்த நாட்டில் சென்ட்ரலாக இருக்கட்டும் ஸ்டேட்டாக இருக்கட்டும் அதில் சூப்பர்மேசியாக இருக்கிறது கான்ஸ்டியூஷனாக தான் இருக்கணும். அடுத்து 4வது ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்கணும். அதாவது ஸ்டேட்டும் சென்ட்ரும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரியான ஒரு கான்ஸ்டியூஷன் அமைப்பை அங்கே வச்சுருக்கணும். அடுத்து 5வது, அதில் ஜுடிஷியரிக்கு இண்டிபெண்ட் அதிகமாக இருக்கணும். அது யாருடைய தலையீடு இல்லாமல் ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டாக இயங்கிறதுக்கான எல்லா வழிகளும் அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கணும். இந்த 5மே இருந்தால் அது ஒரு ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் அப்படின்றாங்க. சரி, இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து யூனிட்டரி கான்ஸ்டியூஷனா இல்லை ஃபெடரல் கான்ஸ்டியூஷனான்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இல்லையா. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் எப்படி இருக்குன்னா, ஆர்டிக்கிள் 246 ரொம்ப கிளியராக சொல்லுது. யூனியன் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று லிஸ்ட் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேங்கிங்காக இருக்கட்டும், டெஃபென்ஸு, கம்யூனிகேஷன், இது சார்பான ஏதாவது ஒரு லா வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது சென்ட்ரலால் மட்டும்தான் முடியும். அதே போல் ஸ்டேட் லிஸ்ட்டில் லேண்டு, லா அண்ட் ஆர்டர், அக்ரிகல்ச்சர், லோக்கல் கவர்மெண்ட்டு, இது சம்மந்தமான ஏதாவது லா பாஸ் பண்ணோம்னா அது ஸ்டேட் பண்ணிக்க முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. மேரேஜ் அண்ட் டைவர்ஸு, சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீஜர், எஜுகேஷன், இதெல்லாமே கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ இதில் ஏதாவது ஒரு லா பாஸ் பண்ணோம்னா அதில் ஸ்டேட்டுடைய அனுமதியும் வேணும், சென்ட்ரலுடைய அனுமதியும் வேணும். இது ரெண்டும் இருந்தால் தான் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இதை வந்து பாஸ் பண்ண முடியும். அப்போ ஸ்டேட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவரை கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் கொடுத்துருக்கனால இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பாஸ் ஆகிருது. செகண்டு, இது ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷனா? ஆமாம், ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஏன்னா இது சிங்கிள் புக்கில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இட் இஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இது வந்து சூப்பர்மேசி ஆஃப் த கான்ஸ்டியூஷனா? ஆமாம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் சூப்பர்மேசி. இதை விட பெரிய எந்த விதமான வேறுதன்மையும் வேறு எந்த இதுக்குமே கிடையாது. சரி, இது ரிஜிடிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆகுது அப்படின்னா ஆமாம், நிறைய சில கண்டிஷன்ஸில் அது வந்து ரிஜிடிட்டி இருக்குது. ஏன்னா ஸ்டேட்டு இப்போ வந்து ஸ்டேட்டில் வந்து ஒன்று பாஸ் ஆனால் தான் சென்ட்ரலையும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற கன்கரண்ட் லிஸ்ட்லாம் இருக்கனால இதில் ரிஜிடிட்டி இருக்குது. இங்கே ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸாக இருக்கான்னு கேட்டால் ஆமாம், வி ஹாவ் இண்டிபெண்டன்ஸ் ஜுடிஷியரி. இங்கே ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. இதுதான் 5 டெஸ்ட்டு. இந்த 5 டெஸ்ட்லேயுமே மேக்ஸிமம் பாஸ் ஆகிருச்சு. அப்போ இந்தியா ஒரு ஃபெடரல் கான்ஸ்டியூஷனா அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு கேட்டால் நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரி, இந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன சொன்னோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் சொன்னோமா. இதில் ஆர்டிக்கிள் 356 ஒன்று இருக்குது நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில். இந்த ஆர்டிக்கிள் 356 என்ன அதிகாரம் கொடுக்குதுன்னா, பிரசிடெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை எப்போ வேணால் அவரால் அதை வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியும். அந்த அதிகாரம் வந்து ஆர்டிக்கிள் 356 வந்து சென்ட்ரல் கொடுக்குது.
அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அனுமதி இல்லாமலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் ஒரு ஸ்டேட்டை டிஸ்மிஸ் பண்ண முடியுதுன்னா அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இருக்குன்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் இந்த பாலிசியை வச்சுட்டு இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் முழுசாக கொடுக்குதுன்னு சொல்ல முடியாது அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அடுத்து 2வது ரிட்டன் கான்ஸ்டியூஷனா? ஆமாம், கண்டிப்பாக டெலிவரேட்லி இது ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். அடுத்து சூப்பர்மிசி ஆஃப் கான்ஸ்டியூஷனா? ஆமாம், கண்டிப்பாக டெஃபினெட்லி இது ஒரு சூப்பர்மிசி ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான். அடுத்து ரிஜிடிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷனான்னு கேட்டால் ஆமாம். அடுத்து ரிஜிடிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷனான்னு கேட்டால் இல்லை. இங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், உதாரணத்துக்கு நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய ஏதாவது நம்ம மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸ்டேட்டு, மாநிலத்தில். அப்போ மாநிலம் ஒரு சட்டமன்றத்தை கூட்டி அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட் எங்களுக்கு அதிகமாக வேணும், இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ரிமூவ் பண்ணலாம் இல்லை ஆட் பண்ணலான்னு சொல்லி ஏதாவது முடிவு பண்ணோம்னா அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அந்த அதிகாரம் சென்ட்ரலுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்படி சில அதிகாரங்கள் சென்ட்ரலால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸ்டேட் அது கேள்வி கேட்குன்ற அவசியமே இல்லை. ஸ்டேட்டுக்கு எந்த ரோலுமே அதில் இல்லை. அதனால் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டை சென்ட்ரல் மாற்றணும்னு நினச்சா சென்ட்ரல் மாற்றிடும். அது ஸ்டேட் அனுமதி கொடுக்குன்ற அவசியமே கிடையாது. அதனால் இதில் ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் மிஸ் ஆகுது. ஸோ ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் செட் ஆகலை. சரி, ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸாக இருக்கான்னு கேட்டால் மேலோட்டமாக பார்த்தா ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஜுடிஷியரியில் சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? அது பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு இல்லையா? அப்போ இங்கே ஒரு ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ் இடிக்குது. அப்போ ஏதாவது ஒரு ஜுடிஷியரியிலேருந்து தப்பு பண்ணாலோ அல்லது கொலிஜியம் முடிவு பண்ணி ஏதாவது இவங்களை தான் நீங்கள் நியமிக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது அதை அந்த மாதிரியான முடிவுகளை பிரசிடெண்ட்டுக்கு கொண்டு போனாலோ அவர் எடுக்க முடியாததுக்கான ஒரு சார்பாக இயங்குவதற்கான சில வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்த விதமான வேலையும் இல்லை. அதனால் இங்கே ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 2ல் தான் பாஸ் ஆகுது, 3ல் பாதி தான் பாஸ் ஆகுது. அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவுக்கு வராங்க, ரொம்ப டீப்பாக யோசிச்சு. இப்போ இதில் சில ஆத்தர்ஸு ஸ்காலர்ஸுடைய கோட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொஃபஸர் கேசி வீரே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியன் யூனியன் இஸ் எ யூனிட்டரி ஸ்டேட் விச் ஹேஸ் சம் ஃபெடரல் ஃபியூச்சர். ஃபெடரல்னால் கூட்டாட்சி தத்துவம்னு வச்சுக்கலாம். அதாவது இந்தியன் யூனியன் ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டு தான், ஆனால் அதில் சில ஃபெடரல் தன்மைகள்லாம் இருக்குது, சில கூட்டாட்சி தத்துவங்கள்லாம் இருக்குது அப்படின்றார். அதே போல் ப்ரொஃபஸர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலிங் டெண்டன்சி அப்படின்றாங்க. அதாவது இது கூட்டாட்சி தத்துவம் தான், ஆனால் மத்திய அரசை முழுக்க சார்ந்த ஒரு கூட்டாட்சி தத்துவமாக இருக்குது. இப்போது சென்ட்ரல் டெண்டன்சியோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபெடரல் அப்படின்றாங்க. அடுத்து ப்ரொஃபஸர் அலெக்சாண்டர்விச், இதுதான் ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சியூ ஜென்ரேஷன் சொல்கிறார். அதாவது ஒரு யூனிக்கான ஒரு கான்ஸ்டியூஷன். இது நாவல் டைப்பில் சொல்லணும்னா, இது பியூர் ஃபெடரலும் கிடையாது, பியூர் யூனிட்டரியும் கிடையாது. அப்பப்போ ஃபெடரலாகவும் ஆக்ட் பண்ணும், அப்பப்போ யூனிட்டரியாக ஆக்ட் பண்ணும். அதாவது ஆம்பிஃபியாஸ் அப்படின்னா நிலத்துலையும் இருக்கும் நீர்லையும் இருக்கும் இல்லையா, அதை தான் ஆம்பிஃபியாஸ் நாங்கள். அது மாதிரி இது ஃபெடரலாகவும் சில டைம் ஆக்ட் பண்ணும், சில டைம் யூனிட்டரியாகவும் ஆக்ட் பண்ணும் அப்படின்றாரு. இதை தான் நிறைய பேர் பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனாகவும் இதை எடுத்துக்கிறாங்க. சரி, இப்போ எப்போ நம்முடைய கான்ஸ்டியூஷன் யூனிட்டரியாக மாறுது அப்படின்னா, நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் சுப்ரீம் அப்படின்னு வரும்போது நம்முடைய கான்ஸ்டியூஷன் யூனிட்டரியாக மாறிடுது. என்னென்னா தேசிய ஒருமைப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு வார் டைமாக இருக்கட்டும், இல்லை இப்படி ஏதாவது ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னா உடனே நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் சுப்ரீம் வந்துட்டால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர், ஸ்டேட்டு கொடுக்கக்கூடிய மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் எல்லாமே சஸ்பெண்டட் ஆயிரும். நம்முடைய கான்ஸ்டியூஷன் யூனிட்டரி ஃபார்மாக மாறிடும். அதனால தான் சொல்கிறாங்க, இது நிறைய ஸ்காலர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்க, இது ஒரு குவாசி ஃபெடரல், அதாவது பாதி தான் ஃபெடரல், முழுசு கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சுப்ரீம் வரும்போது இது மாறுறதா நம்ம எமர்ஜென்சி காலகட்டங்களில் நம்ம பார்த்துருக்கோம். எமர்ஜென்சி வந்துட்டால் நம்ம என்னவாயிரும், யூனிட்டரியாக மாறிடும். இதுதான் இதில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ யூனிட்டரிக்கும் ஃபெடரலுக்கும் ரொம்ப ஈஸியான டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, இந்தியன் ஃபெடரலிசம் எப்படி இது யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்தியன் ஃபெடரலிசத்துடைய தனிப்பட்ட தன்மை அது யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்றது. இப்போ யூஎஸ் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே சிங்கிள் கான்ஸ்டியூஷன் இல்லை. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் தான், ஸ்டேட்டுக்காக இருக்கட்டும் சென்டராக இருக்கட்டும். ஆனால் யூஎஸில் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸ்டேட் ஒரு விதமான ஒரு கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணுவாங்க, சென்ட்ரு ஒரு விதமான ஒரு கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுவாங்க.
இப்போ வேரியஸ் ஸ்டேட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு விதமான கான்ஸ்டியூஷன் வந்து யூஎஸில் இருக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட ஒரே விதமான கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது. அது சில இடங்களில் அந்தந்த சட்டங்களை வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொன்னோம்னா இப்போ வந்து நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவு ஸ்லாட்டர் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது தமிழ்நாட்டில் கிடையாது, கேரளாவில் கிடையாது. இதெல்லாம் ஸ்டேட்டில் வந்து நம்ம பண்ணுறது. அந்த மாதிரியான சில இது இருக்குது. ஆனால் பொதுவாக பார்த்தோன்னா ஒரே கான்ஸ்டியூஷனில் தான் சிங்கிள் கான்ஸ்டியூஷனாக இருக்குது இந்தியாவில். ஆனால் யூஎஸ் வந்து அப்படி கிடையாது. அதே போல் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியாவில் யூஎஸில் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. அதே போல் இது சென்ட்ரலுக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு ஒரு பொதுவான சிட்டிசன்ஷிப் இருக்கும். அது கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. சரி, இப்போ அமெரிக்கா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான வித்தியாசம்லாம் கிடையாது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே சிட்டிசன்ஷிப் தான். தமிழ்நாட்டுக்கு தனி சிட்டிசன்ஷிப்பு, இந்தியாவுக்கு தனி சிட்டிசன்ஷிப்லாம் கிடையாது. சரி, இப்போ அதுபோல் ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் 2 விதமான கோர்ட் இருக்குது. ஒன்று சுப்ரீம் கோர்ட் ஃபார் ஸ்டேட்டு, ரெண்டாவது ஃபெடரல் கோர்ட் ஃபார் கண்ட்ரி. அதாவது ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி ஒரு தலைமை தாங்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஸ்டேட் இருக்குது. அடுத்து கண்ட்ரிக்கு விட்டு மொத்தமாக அமெரிக்காவுக்கு வந்து ஃபெடரல் கோர்ட் ஆஃப் த கண்ட்ரின்னு இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு அப்படி பார்த்தோம்னா அது 3 டயராக பிரிச்சுருக்காங்க, 3 படிநிலையாக. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கு மேலே ஹை கோர்ட்டு, அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு, இப்படி 3 படிநிலையாக பிரிச்சுருக்காங்க. இதுதான் இந்தியன் ஃபெடரலிசத்துக்கும் யூஎஸ் ஃபெடரலிசம் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம். இந்தியன் ஃபெடரலிசம் டிஸ்டிங்க்ட் ஃபீச்சராக, தனித்துவமான ஒரு ஃபீச்சராக இருக்கிறதும் இதுதான். சரி, இது ரொம்ப முக்கியமான அடுத்த பாயிண்ட். என்னன்னா, ஒரு கான்ஸ்டியூஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது செப்பரேஷன் ஆஃப் பவர். இதில் ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர் எப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட ஒன்றுக்கும் பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும், அல்லது ஒரு நாடை பொறுத்த வரைக்குமே சொல்லலாம். இப்போ மோண்டெஸ்கியூன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர் இதை ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து 3 ஆர்கன்ஸ் இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கன்ஸ். ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேச்சர், அடுத்து எக்ஸிக்யூட்டிவ், அடுத்து ஜுடிஷியரி. இது லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா லாவை மேக் பண்ணுவாங்க, அதாவது லாக்களை வந்து உருவாக்குவாங்க, அவங்க தான் எனாக்ட் பண்ணக்கூடியது. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த லா வந்து பார்லிமெண்ட்டால் நிறைவேற்றப்பட்டு வந்துச்சோ அந்த லா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, நடைமுறைப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஜுடிஷியரி என்ன பண்ணுவோன்னா இந்த லெஜிஸ்லேச்சரால் உருவாக்கப்பட்ட லாவும் நடைமுறைப்படுத்தக்கூடிய லாவும் ஒரே மாதிரி கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இது செக் பண்ணி அது சரியா இல்லையான்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது தான் ஜுடிஷியரி வேலை. இப்போ இந்த 3 ஆர்கன்ஸுமே தனித்தனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இருக்குது அவங்களுக்கு. இப்போ மோண்டெஸ்கியூ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஈச் 3 ஆர்கன்ஸுமே வாட்டர் டைட் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அப்படின்றார். அதாவது ஒரு ஆர்கன்ஸ் வந்து இன்னொரு ஆர்கன்ஸோட எந்த விதமான தொடர்பும் படுத்தக்கூடாது. அதாவது இப்போ மோண்டெஸ்கியூ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 3 லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல் சொல்லக்கூடிய இந்த 3 ஆர்கனுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாததாக இருக்கணும். ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. இப்போ லெஜிஸ்லேச்சர் இருக்குன்னா அதோடைய பவர் எக்ஸிக்யூட்டிவையோ அல்லது ஜுடிஷியரியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அதே போல் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குன்னா லெஜிஸ்லேச்சரையோ ஜுடிஷியரியோ போய் எக்ஸிக்யூட்டிவோட பவரில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. 3மே தனித்தனியாக இயங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஜேம்ஸ் மாடிசன் சொல்லக்கூடிய முன்னாள் அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட் அவருடைய சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு இடத்துல எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி இது 3 பவருமே கான்சன்ட்ரேஷனாக ஒரே இடத்துல போய் குவியுதோ அந்த இடம் சர்வாதிகாரம் செய்யக்கூடிய ஒரு இடமாக மாறிடும் அப்படின்றார். அப்போ தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்றது ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சரி, யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்க முடியும். ஏன் யூஎஸ் கான்ஸ்டியூஷன் நம்ம ஒன்றா எடுக்கிறோம்னா, உலகத்திலேயே இருக்க கான்ஸ்டியூஷன் ரொம்ப பழமையான கான்ஸ்டியூஷன் வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன், ஃபெடரல் கான்ஸ்டியூஷனில். நம்மதும் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் கீழே தான் ஓரளவுக்கு வரனால யூஎஸ் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் நம்முடைய கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம வந்து அதை வந்து வடிவமைச்சிருக்கோம் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் மாதிரி. அதனால் யூஎஸ் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னொன்று எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும்
யூஎஸ் கான்ஸ்டியூஷன் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. சரி, தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவரை ஃபஸ்ட்டு ரெகனைஸ் பண்ணிக்கிறதுன்னு கேட்டால் யூஎஸ் கான்ஸ்டியூஷன் தான். இப்போ ஆர்டிகிள் 1 யூஎஸ் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, காங்கிரஸ் வந்து அங்கே 2 ஹவுஸ் இருக்குது, அப்பர் ஹவுஸு அடுத்து லோயர் ஹவுஸு. அப்பர் ஹவுஸ்னால் ஹவுஸ் ஆஃப் செனேட்டு, லோயர் ஹவுஸ்னால் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் சொல்லி. இப்போ இந்த 2 ஹவுஸ் சேர்ந்து தான் ஒரு லாவை வந்து அங்கே எனாக்ட் பண்ணுவாங்க. நம்ம இங்கே இருக்கிற பார்லிமெண்ட் மாதிரி. ஆர்டிகிள் 1 அதை பற்றி பேசுது. ஆர்டிகிள் 2 எதை பற்றி பேசுதுன்னா, எனாக்ட் பண்ண லாவை எக்ஸிக்யூட் பண்ணுறது இடத்துல யார் இருக்கான்னு கேட்டால் பிரசிடெண்ட் இருக்கார். அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க எல்லாத்தையும் தலைமை தாங்குறவர் பிரசிடெண்ட்டு. அடுத்து 3வதாக ஜுடிஷியரி இருக்குது. இப்போ ஜுடிஷியரியை வந்து யார் ஃபாலோ பண்ணுறா அப்படின்னா, இந்த ஜுடிஷியரி பவர் முழுக்க ஃபெடரல் சுப்ரீம் ஆஃப் கோர்ட் தான் இதை ஃபாலோ பண்ணுது. அப்போ இங்கே தியரியாக கிளியர் கட்டாக செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்குது. காங்கிரஸ்க்கு ஒரு வேலை, பிரசிடெண்ட்டுக்கு ஒரு வேலை, ஜுடிஷியரிக்கு ஒரு வேலைன்னு சொல்லி தனித்தனியாக செப்பரேஷன் ஆஃப் பவர் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டால், இந்த 3 ஆர்கன்ஸுக்குமே செக் அண்ட் பேலன்ஸஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். செக் அண்ட் பேலன்சஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் ஒரு வேலை செய்யுது அப்படின்னா இந்த வேலை சரியாக இருக்கான்னு சொல்லி இன்னொருத்தர் கண்காணிக்கணும். பிரசிடெண்ட் ஒரு வேலை செய்கிறாருன்னா இந்த வேலை சரியாக இருக்கான்னு சொல்லி இன்னொருத்தர் கண்காணிக்கணும். இப்போ ஜுடிஷியரி சரியாக இருக்கான்னு கேட்டால் இவர் சரியாக இருக்கான்னு சொல்லி இன்னொருத்தர் கண்காணிக்கணும். இவர் சரி இல்லைன்னா அவரை சரி பண்ணுறதுக்கோ அல்லது அந்த பதவியை மாற்றுறதுக்கான அதிகாரங்கள் இந்த ஏதோ ஒரு ஆர்கன்ஸ் கொடுத்துருக்கணும். இப்போ யூஎஸ் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து செக் பை ஜுடிஷியரியால் தான் செக் பண்ணப்படுது. காங்கிரஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியரியால் செக் பண்ணப்படுது. ஏதாவது ஒரு லா வந்து அகெயின்ஸ்டாக வருதுன்னா உடனே என்ன பண்ணிடும், அங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியரி கோர்ட் வந்து அந்த லா வந்து செல்லாதுன்னு சொல்லி முடிவெடுத்து கொடுத்துரும். பிரசிடெண்ட் யாரால் செக் பண்ண போகிறாரு அப்படின்னா காங்கிரஸால் செக் பண்ணப்படுறாரு. இப்போ உதாரணத்துக்கு பிரசிடெண்ட் வந்து ஏதாவது தவறு பண்ணிட்டாரு, அவர் வந்து தேச துரோகம் மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா அவரை நீக்குவதற்கான எல்லா உரிமையும் எல்லா வழிவகைகளும் பிரசிடெண்ட் காங்கிரஸுக்கு இருக்குது. அப்போ பிரசிடெண்ட் வந்து காங்கிரஸால் செக் அண்ட் பேலன்ஸால் கொல்லப்படுறாரு. அடுத்து ஜுடிஷியரி இட் செக்டு பை அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது பிரசிடெண்ட்டால் அவர் வந்து செக் அண்ட் பேலன்ஸ்க்குள்ளே இருக்கார். அப்போ காங்கிரஸ் வந்து ஜுடிஷியரியாலையும், பிரசிடெண்ட் வந்து காங்கிரஸாலையும், ஜுடிஷியரி வந்து பிரசிடெண்ட்டாலையும், இப்படி ஒவ்வொருத்தவங்க செக் அண்ட் பேலன்ஸஸோடு இருக்கிறாங்க. இதுதான் தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, செப்பரேஷன் ஆஃப் பவர் இன் இந்தியா இது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இது ஒரு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி மாடலை ஃபாலோ பண்ணி வந்தது. அதாவது நம்ம வந்து பார்லிமெண்ட் தான் நம்ம இதில் சுப்ரீம், பிரசிடெண்ட் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ கேபினட் ஃபார்ம் சுப்ரீம் இருக்கும்போது அங்கே செப்பரேஷன் பவர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான வேலை இல்லை. அங்கே வந்து இது ஒரு இவங்களுக்கான வேலை தனிப்பட்ட வேலை இருக்காது, எல்லாமே மேக்ஸிமம் சார்ந்த மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இதில் வந்து லெஜிஸ்லேச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ அங்கே லெஜிஸ்லேச்சருக்கு எப்படி வந்து ஆட்கள் வருவாங்க அப்படின்னா, அவங்க வந்து லோக்சபாவில் இருந்து ராஜ்யசபாவில் இருக்கிற மக்கள் தான் லெஜிஸ்லேச்சரில் இருப்பாங்க. இவங்க வந்து டேரெக்டாக மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இப்போ லோக்சபாவுக்கு டேரெக்டாக தேர்ந்தெடுப்பாங்க, ராஜ்யசபாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சேர்ந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் பிஎம் மோடி தான், அதாவது பிரைம் மினிஸ்டர் தான் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஹெட்டாக இருப்பார். அவர் வந்து அவர் வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட்டிவில் ரொம்ப முக்கியமான பொறுப்பு வைக்கிறவங்க பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் மினிஸ்டரும் தான் அமைச்சர்களும். இப்போ அவங்களுக்கான அடிப்படை தகுதி என்னவாக இருக்குன்னு கேட்டால், அவங்க மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சராக இருக்கணும். அதாவது ஒன்று லோக்சபா மெம்பராக இருக்கணும் அல்லது ராஜ்யசபா மெம்பராக இருக்கணும். இது ரெண்டுலேயுமே இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட்டிவ்குள்ளே வர முடியும். சரி, அப்படி ரெண்டுலேயும் இல்லாத லோக்சபாலையும் ராஜ்யசபா மெம்பராக இருக்கவங்கள வரணும்னு கேட்டால் அதுக்கு நம்ம லாவில் ஒரு சின்ன வழிவகை இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அப்படி ஆக முடியும், மெம்பராக இல்லைன்னா கூட ஒரு பிஎம்ஆவோ அல்லது ஒரு மினிஸ்டராவோ நம்மளால் மாற முடியும். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ மெம்பராக கட்டாயமாக மாறிடணும். இது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து அந்த பதவியில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படின்றது தான் செப்பரேஷன் ஆஃப் பவர் இன் இந்தியா. இங்கே ஒரு ஒவ்வொரு லெஜிஸ்லேச்சருக்கோ ஜுடிஷியருக்குன்னு சொல்லி தனித்தனியான பவர்லாம் செப்பரேஷன் ஆஃப் பவர் கிடையாது. குறிப்பாக லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் பெருசாக கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆர்டிகிள் 50 வந்து நம்முடைய இந்தியாவுடைய செப்பரேஷன் ஆஃப் பவர் பற்றி பேசுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1772 பிரிட்டிஷ் ரூலில் வாரன் ஹேஸ்டிங் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கார். அப்போ அந்த டயத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கான பொறுப்பு என்னவாக இருக்குன்னா, அவர் வந்து 2 வேலையை பார்க்கணும். ஒன்று ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் இருக்கணும்,
அதே நேரத்தில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் இருக்கணும். ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட்டிவாகவும் செயல்படணும், ஒரே நேரத்தில் ஜுடிஷியரி வேலையையும் அவர் செய்யணும் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி 1950 என்ன கொண்டு வராங்க அப்படின்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு கொண்டு வராங்க. கோடு கொண்டு வந்த பின்னாடி இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ன்ற பொறுப்பை பிடுங்கி புது பதவி உருவாக்குறாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அப்படின்ற ஒரு பதவி உருவாக்கி இவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. நீ வெறும் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் நீ பாரு அப்படின்றாங்க. இது சொன்ன பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா இப்போ லெஜிஸ்லேச்சர் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டுமே ஒரேத்தவங்க கையில் வருது. அதாவது பார்லிமெண்ட் கையில் மட்டும்தான் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ லெஜிஸ்லேச்சர் ஏதாவது ஒரு தவறு பண்ணுது அப்படின்னா அதையும் பார்லிமெண்ட்டில் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். எக்ஸிக்யூட்டிவ் ஏதாவது தவறு பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதையும் பார்லிமெண்ட்டில் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். இதுதான் தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். இங்கே செப்பரேஷன் ஆஃப் பவர் பெரிய லெவலில் கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்லிமெண்ட்டு சுப்ரீமாக இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டை சுப்ரீமாக வச்சு செயல்படும் போது, பிரசிடெண்ட்டுக்கு பதிலாக பார்லிமெண்ட்டை சுப்ரீமாக வச்சு செயல்படும் போது அங்கே அந்த செப்பரேஷன் ஆஃப் பவருக்கு வந்து வேலை கிடையாது. கேசவானந்தா பாரதி கேஸில் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973 கேஸில் ரொம்ப தெளிவாக செப்பரேஷன் ஆஃப் பவர் இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ற ஒரு தீர்ப்பு இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்கே செப்பரேஷன் ஆஃப் பவர் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ் தனியாக, லெஜிஸ்லேச்சர் தனியாக, அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரிக்கு எப்படி இருக்குது. இங்கே வந்து லெஜிஸ்லேச்சர் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் 2 பேரும் கிடையாது. இது முழுமை பார்த்துக்கிற பொறுப்பு பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக் இன்ட்ரொடக்ஷன். இதில் அதிகமான கொஷின்ஸ் உங்களுக்கு வரக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து 1772 வந்து யார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தால் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருக்கும்போது என்ன மாதிரியான பொறுப்பு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. அல்லது இந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ன்ற டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜின்ற பொறுப்பு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஏன் 1950 உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க தவிர மற்ற வேறு விதமான கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அல்லது இந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி எந்த தீர்ப்பில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு அப்படின்னா கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டால் கேசவானந்தா பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973 இந்த கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லுச்சு அப்படின்றதான். இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ரொம்ப முக்கியமாக கவனம் எடுத்து படிக்க வேண்டியது இருக்குது. சரி, அடுத்து இப்போ எப்படி நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அங்கே யூஎஸ் கான்ஸ்டியூஷன் வந்து காங்கிரஸ்க்கு எப்படி செக் அண்ட் பேலன்ஸ் இருந்துச்சு, பிரசிடெண்ட்டுக்கு எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி இந்தியாவுக்கு செக் அண்ட் பேலன்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இங்கே இப்போ நீங்கள் யூஎஸ் கான்ஸ்டியூஷன் எதுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், யூஎஸ் கான்ஸ்டியூஷனுக்கு தனிப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் தனித்தனியாக செக் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு எப்படி இருக்கும்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டுக்குமே சேர்த்து செக் அண்ட் பேலன்சஸ் ஒரே இடத்துல இருக்கும். அதுதான் ஜுடிஷியரி. இப்போ லெஜிஸ்லேச்சர் வந்து எப்படி செக் அண்ட் பேலன்ஸ் போய் ஜுடிஷியரி ஃபாலோ பண்ணும். ஏன்னா லெஜிஸ்லேச்சரில் ஏதாவது ஒரு லா ஃபாலோ பண்ணுறாங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அது கான்ஸ்டியூஷன் செட் ஆகுதா அல்லது அது வந்து மக்களுக்கு சரியானதாக இருக்குதா, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத அங்கே ஜுடிஷியரி தான் ரோல் ப்ளே பண்ணுது. அதனால் லெஜிஸ்லேச்சர் வந்து ஜுடிஷியரி ஆஃப் செக் அண்ட் பேலன்சஸ்னால அது மெயின்டைன் பண்ணப்படுது. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து 2 பேரால் பேலன்ஸ் பண்ணப்படுது. ஒன்று ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேச்சர். இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து லெஜிஸ்லேச்சருக்கு இருக்குது. அல்லது அது வந்து கோர்ட்டுக்கும் போகலாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் செய்யக்கூடிய தவறை வந்து அதை சரி பண்ணக்கூடிய செக் அண்ட் பேலன்சஸ், அந்த தவறை சரி பண்ணக்கூடிய இடங்களில் இருக்கிறது வந்து லெஜிஸ்லேச்சரும் இருக்காங்க, ஜுடிஷியரியும் இருக்காங்க. அடுத்து 3ஆவதாக ஜுடிஷியரிக்கு செக் அண்ட் பேலன்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், ஜுடிஷியரிக்கு ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது தான் செக் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. இப்போ பிரசிடெண்ட் வந்து ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் அது வந்து கீழே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அவர் கன்சல்ட் பண்ணலான்றது இருக்குது. ஆனால் அது ஒரு மேண்டட்டரியாக வச்சுக்கல. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து பிரசிடெண்ட்டால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு. ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து பிரசிடெண்ட்டால் தான் அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு. ஆனால் அந்த ஸ்டேட் ஆஃப் கவர்னரையும் அந்த ஸ்டேட் கவர்னரையும் ஒரு கன்சல்ட் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ பொதுவாக எப்படி நடக்குது ஒரு அப்பாயின்மெண்ட், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, பிரசிடெண்ட் வந்து நேரடியாக யாரையுமே அப்பாயின்ட் பண்ண முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜிட்லேயும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லேயும் ஒரு ஒப்பீனியன் கேட்குறாரு, யாரை வந்து நான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் இங்கே அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. என்னென்னா கொலிஜியஸ் சிஸ்டம்னு சொல்லி இங்கே ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சுருக்கோம்.
இந்த சிஸ்டத்தின்படி ஜட்ஜஸ் எல்லாம் வந்து சில ஜட்ஜஸோட பேரை சொல்லி இவங்களை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதில் பிரசிடெண்ட் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணுவார். இதுதான் இந்த செக் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியாக இருக்குது. சரி, இப்போ இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்னால் வந்து ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய ஒருத்தவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான சட்டம் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அவர் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து தப்பு செய்யும்போது அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான அதிகாரம் நம்முடைய லெஜிஸ்லேச்சருக்கு இருக்குது, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆனால் அது வெறும் பேப்பர் அளவில் மட்டும்தான் இருக்குது. அந்த நடைமுறை மிக மிக கடினமானது. அதனால தான் நம்ம சுதந்திரம் வாங்கி இன்றைக்கு வரைக்கும் ஒரு நீதிபதி கூட இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதில்லை அல்லது இந்த மாதிரி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது இல்லை. ஏன்னா இதில் எந்த விதமான ரோலும் வந்து லெஜிஸ்லேச்சருக்கு கிடையாது அப்படின்றதான் பொதுவான நடைமுறை. ஆனால் பேப்பரில் அது வந்து இல்லை எப்படின்னா சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நடைமுறை ஃபாலோ பண்ணப்படுது. சரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து டிஃபர் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா மேக்ஸிமம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி யூஎஸ் கான்ஸ்டியூஷன் வந்து டிஃபர் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்க்குறோம். இப்போ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் அது என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்தியாவில் அப்படி செய்ய முடியாது. அதுதான் இருக்கிறதுல பெரிய டிஃப்ரென்ஸ். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த இடத்துல பார்லிமெண்ட் சுப்ரீமாக இருக்குதோ அந்த இடத்துல என்ன வேணால் செய்யலாம். அதுக்கு தான் டிலோமோ அவருடைய கோட் நம்ம சொன்னோம். ஒரு ஆணை பெண்ணாக மாற்றுறதோ ஒரு பெண் ஆணாக மாற்றுறதோ என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே பிளாக்ஸ்டோன் சொல்லி ஒரு ஸ்காலர் அவரும் சொல்லுவது என்னென்னா, பார்லிமெண்ட் எதை வேணால் செய்யும், நேச்சுரலி இம்பாசிபிளாக இருக்கிறது கூட இருக்கக்கூட கூட பார்லிமெண்ட்னால் செஞ்சு முடிக்க முடியும் சரின்னு சொல்லி அப்படின்றத சொல்கிறார். ஆனால் இந்தியன் பார்லிமெண்ட்டில் அப்படி கிடையாது. இங்கே செக் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஜுடிஷியரி அதை பார்த்துக்குது. ஆனால் இதுலேயும் தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி ப்ராப்ளத்தில் முன்னாடி அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருக்கும்போது இங்கே ஜிஎஸ்டி போடும்போது அப்போ என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. காங்கிரஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் இதில் இன்டர்வென்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது, அதனால் சுப்ரீம் கோர்ட் இதில் இன்டர்வென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அருண்ஜேட்லி கடுமையாக எதிர்த்தார். என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ட் பண்ணால் இது லெஜிஸ்லேச்சருக்குள்ளே வர்றது, இது பார்லிமெண்ட்டுடைய உரிமை, இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த விதமான இன்டர்வென்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அருண்ஜேட்லி ரொம்ப கோபமாக ரொம்ப ஹார்ஷாக அதை வந்து எடுத்தார். ஏன்னா டாக்ஸேஷன் வந்து பார்லிமெண்ட் பவர்ஸ்குள்ளே வர்றது, இதில் வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த விதமான பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை வந்து பேசினாங்க. இந்த மாதிரியான செக் அண்ட் பேலன்சஸ் நமக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ இது பேசிக்காக பார்க்கும்போது இதில் வந்து ரொம்ப முக்கியமாக எதுவுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கிலேருந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனாக என்ன, அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே என்னென்ன வருது, அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன பார்த்தோம், ரிட்டன் கான்ஸ்டியூஷனா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனா, அப்புறம் எனாக்ட் கான்ஸ்டியூஷன் எவால்வ்டு கான்ஸ்டியூஷன், அப்புறம் வந்து யூனிட்டரி கான்ஸ்டியூஷன், ஃபெடரல் கான்ஸ்டியூஷன். சரி, ஒரு ஃபெடரல் கான்ஸ்டியூஷனாக எப்படி இருக்கும், 5 டெஸ்ட் என்ன, அந்த 5 டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இந்தியா அந்த டெஸ்ட்லாம் பாஸ் ஆச்சா, இது வந்து குவாசி ஃபெடரல்னால் இருக்குது, பாதி இடத்துல ஃபெடரலாகவும் இருக்குது, பாதி இடத்துல யூனிட்டரியாகவும் இருக்குது. அப்போ ஆர்டிகிள் 346 யூஸ் பண்ணி ஒரு பிரசிடெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியும். இப்படியான அதிகாரங்கள்லாம் இருக்குது. அப்போ வந்து இங்கே யூனிட்டரி ஃபார்ம் எடுக்குது. இதை எமர்ஜென்சியில் பார்த்தோம். அப்புறம் வேறு என்ன பார்த்தோம், இதில் செப்பரேஷன் ஆஃப் பவர் பார்த்தோம், ஆர்கன்ஸ்க்கு என்னென்ன வேலை இருக்குது, லெஜிஸ்லேச்சர் என்ன, எக்ஸிக்யூட்டிவ் என்ன, ஜுடிஷியரிக்கு என்னென்ன ரோல் இருக்குது, இதில் செக் அண்ட் பேலன்சஸ் எப்படி இருக்குது. நம்மளுடைய பார்லிமெண்ட் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட் பேஸ்டு கவர்மெண்ட்டு. இதில் வந்து பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கிடையாது, பார்லிமெண்ட் தான் சுப்ரீமு. ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஃபாலோ பண்ணுறோம். இதெல்லாமே நம்ம இதில் பார்த்த ரொம்ப முக்கியமான இதில் நம்ம பார்த்தது முக்கியமானது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரும்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த சீரியஸில் இதை ஞாபகப்படுத்திட்டு அடுத்தடுத்த சீரியஸ் ஒன்றுக்காக போவோம். Until then, goodbye. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.